ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ரோல் நம்பர், எக்ஸாம் டேட்டு, டைமு, பிளேஸு இதுக்கான லிங்க் வந்து எஸ்எஸ்சிலேருந்தே அஃபிஷியலாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நாம் கூட வீடியோ போட்டிருந்தோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது நெருங்கிருச்சு. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கடைசி பாட்டு தான் பார்க்க போகிறோம். நான் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்கப்பட்ட விஷயங்கள் தான். அதனுடைய மாடலில் நானாக ஒரு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் வச்சுருப்பேன். இந்த 5 சம்முக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரைட், நாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மறக்காமல் டாப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நாம பார்க்கக்கூடிய டைப்பு சரியா, இன்னைக்கு என்ன டைப்பில் பார்க்கணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற டைப்பாக பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் சம் என்னன்னு பாருங்க. ஒரு பொருளின் விற்ற விலை அடக்க விலையில் 5/3 பங்காக உள்ளது எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை முக்கியம். இல்லு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இல் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஒரு பின்னமும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த அடக்க விலையில் அப்படின்னா கீழே இருக்கிறது தான் அடக்க விலை. விற்ற விலையில் சொல்லியிருந்தாங்கன்னா கீழே இருக்கிறது தான் விற்ற விலை. சரியா, ஒரு பின்னத்தில் அடக்க விலையில் அப்படின்னு சொன்னாங்க, இல் ஃபார் கீழ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது தான் அடக்க விலை. சரியா, இதுவே அந்த இடத்துல விற்ற விலையில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கிறது தான் விற்ற விலை. சரியா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு பாருங்க. ஓகே, அடக்க விலை, சரி ஒரு நிமிஷம் இருங்க. விற்ற விலை தானே, விற்ற விலை அடக்க விலை, 2 விலை இருக்கு. சரியா, விற்ற விலை அடக்க விலை. இது என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னமா சொல்லிட்டாங்க 5/3. சரியா, 5/3. ஓகே, இதுவே விற்ற விலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா விற்ற விலை கீழே வந்திருக்கும், அடக்க விலை மேலே போயிருக்கும். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ லாப சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. லாப சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் என்னது, 3 ரூபாய்க்கு வாங்கி, சரியா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. சரியா, லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை அடக்க விலை இன்ட்டு 100. சரியா, லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஓகே, அப்போ என்னன்னு பாருங்க, 3 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2 ரூபாய் லாபம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய். ஓகே, இன்ட்டு 100. ஓகே, அப்போ என்னன்னா 2 × 100 200. 200 3ஆல் வகுத்திருந்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்க, 66.66 கிடச்சிருக்கும். இல்லைன்னா 66 2/3% அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஓகே, நமக்கு சிம்பிளான விஷயம்தான், அந்த வார்த்தை தான் முக்கியம். சரியா, விற்ற விலையானது அடக்க விலையில் அப்படின்னு சொல்றாங்களா, அடக்க விலையில் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பின்னம் கொடுத்துருக்காங்க அடுத்து. அப்போ அடக்க விலையில்ங்கும் போது கீழே இருக்கிறது தான் அடக்க விலைன்னு அர்த்தம். சரியா, ரைட். அப்போ அந்த இல்லு எது சொல்லுதோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதே தான். ஒரு பொருளின் விற்ற விலை அடக்க விலையில், அப்போ கீழே இருக்கிறது தான் அடக்க விலை. ஏன்னா இல்லுங்கிறது அடக்க விலையை குறிக்குது. ஸோ கீழே இருக்கிறது தான் அடக்க விலை. அப்போ 7/4. 4 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. லாப சதவீதம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். செகண்ட் டைம் நார்மலான சம் தான். ஒரு குளிர்சாதன பெட்டி 12,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க, விற்ற விலைன்னு நினச்சிடாதீங்க. விற்கப்படுகிறதுனா அவர் வாங்குறாரு. சரியா, வாங்குறாரு. அப்படி பாருங்க, அடுத்த லைன்ல புரியும். ஓகே, அதனை சரி செய்ய 1000 செலவழிக்கப்படுகிறது. மீண்டும் அதனை 15,000த்திற்கு விற்றால் லாப சதவீதம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஹோல்சேலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஹோல்சேலர்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குறாரு ஒருத்தர். சரியா, ஆனால் ஹோல்சேலர் விற்றுருக்காருன்னு அர்த்தம், இவர் வந்து ரீட்டைலர் போய் வாங்குறாருன்னு அர்த்தம். அவ்வளோதானே அர்த்தம். அதே தான் 15,000 ரூபான்னு போட்டிருக்கு. அதை இவர் 12,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜின்னு வச்சுக்கோங்க. அதை வித்தாச்சு, ஆனால் இவர் வாங்கிட்டு வந்துருந்தார். அப்போனா அதானே அர்த்தம். இப்போ 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 1000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு அதை சரி செய்யறதுக்கு. சரியா, அப்போது காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு மட்டும் இருக்கிறது அடக்க விலை கிடையாது. அதுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய உங்கள் கைகளில் இருந்து செலவழிக்க அத்தனை விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை தான். அப்போ 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அதை சரி செய்யறதுக்கு. ஸோ 13,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 13,000 அப்படின்னு அர்த்தம். ஸோ அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,000. ஓகே, 13,000 ரூபாய்க்கு வாங்கினவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதை 15,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. சரி,
இப்போ சொல்லுங்க, இது லாபமா நஷ்டமா? 13,000 ரூபாய்க்கு வாங்கி 15,000 ரூபாய்க்கு வித்தாருன்னா கண்டிப்பா எனக்கு லாபம் தான். ஓகே, கண்டிப்பா எனக்கு லாபம் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளவு லாபம் அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்குறாங்க. லாப சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. நீங்க நார்மலா பாருங்க, 13,000 ரூபாய்க்கு வாங்கி 15,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா எவ்வளவு? 2,000 ரூபாய் லாபம். 2,000 லாபம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோன்னா 2,000, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 இன்ட்டு 100. ஓகே, இன்ட்டு 100, 30 அடிச்சிருவீங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 13ஆல் வகுங்க. 200 13ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 2 × 100 200, அதை 13ஆல் வகுக்க போகிறீங்க. 13 பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7, 5 13 65, பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 5. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம எழுத போகிறோம். இதே மாதிரி எழுதிடலாமா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்போ 15 அப்படின்னு சொல்லியாச்சு. கீழே இருக்கக்கூடியது இப்படி கடிகார திசையில் இப்படி போங்க. சரியா? 15 எழுதிட்டீங்க. அப்போ கலப்பு பின்னத்தில் தான் எழுதணும். முதல்ல 15 எழுதணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, அடுத்து இங்கே என்னன்னா 13. சரியா? ரைட். இந்த 13ல் இருக்கக்கூடியது எப்போவுமே இந்த 13 வகுத்தல்ல தானே இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க வகுத்தல்ல இருந்தது எப்போவுமே வகுத்தல்ல தான் இருக்கும் கலப்பு பின்னத்தில். ஈவை மட்டும் சைடில் எழுதிருங்க. அப்போ மேலே மிச்சத்தை எழுதிருப்பீங்க. ஓகே, இதுதான் ஆன்சர். சிம்பிளான விஷயம்தான். இதே மாதிரி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு 10,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, ரேட்டு 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சரி செய்கிறதுக்கு ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. சரியா? அதுதான் ஸ்பெண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கிங்களேன், ஒரு சைக்கிள் 10,000 அப்படிங்கிறாங்க. அந்த சைக்கிளில் ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு 5,000 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? 10,000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5,000 செலவு பண்ணியிருக்காங்க. 15,000 ரூபா அப்படின்னு ஆயிடுச்சு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ லாப சதவீதம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சரி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. நிறைய பேருக்கு இது ஷார்ட்கட்டாக நான் சொல்லித்தரேன். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் பாருங்க. 15 பொருட்கள் ரூபாய் 10க்கு வாங்கப்பட்டு 10 பொருட்கள் ரூபாய் 15க்கு விற்கப்படுகிறது எனில் லாப சதவீதம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. நல்லா பாருங்க, 15 பொருள் சரியா வாங்குறாங்க. 15 பொருள் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை பொருள் வாங்குறாங்க? 15 பொருள் வாங்குறாங்க. அப்போ 15 சிபின்னு போட்டுக்கலாமா? வாங்குறதுனால காஸ்ட் பிரைஸ். சரியா? தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா 15 அடக்க விலை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரியா? ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. 15 பொருளோட வாங்கிய விலை ஈக்குவல் டு 10 ரூபாய். இப்போ விற்கும் போது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பொருளை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 10 பொருள் விற்கிறாங்கன்னா செல்லிங் பிரைஸ். சரியா? நீங்க விற்ற விலைன்னு கூட எழுதிக்கலாம். எவ்வளவு ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். ஓகே, 15 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ நான் என்ன சார் செய்யணும்? ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை அங்கே கொண்டு போயிருங்க, இதை இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 × 15 என்ன ஆயிருக்கும்? 225 அப்படின்னு ஆயிருக்குமா? 225 சிபி அப்படின்னு இருந்திருக்கும். சரியா? 225 × சிபி. இது ஆர்எஸ்னா என்னது? ருப்பீஸ்னு அர்த்தம். அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது பணமாக காட்டுறதுக்காண்டி ருப்பீஸ்ன்னு போட்டிருக்கேன். அது வேண்டான்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, வேண்டான்னா எடுத்துக்கங்க. ஓகே, அப்போ என்னன்னா இது விலை. சரியா? 15 சிபியினுடைய விலை, 15 பொருளோட வாங்கிய விலை 10 ரூபாய். 10 பொருளோட விற்ற விலை 15 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 15 அங்கே கொண்டு போய் போயிருக்கீங்கன்னா 15 × 15 225 சிபி அப்படின்னு ஆயிரும். இந்த 10 அங்கே கொண்டு போய் போயிருக்கீங்க. அப்போ என்னன்னா 10 × 10 100 அப்படின்னு ஆயிருமா? அப்போ 100 எஸ்பி அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரைட்டா? இப்போ சிபி என்ன எஸ்பி என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சிபிக்கான ஆன்சர் இது, எஸ்பிக்கான ஆன்சர் இது. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. சிபிக்கான ஆன்சர் 100 அங்கே இருக்கிறது, எஸ்பிக்கான ஆன்சர் இங்கே இருக்கிறது. அப்போ எழுதிடலாமா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சிபி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எஸ்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 ரூபா. அப்போ நீங்களே பாருங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 225 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ லாப சதவீதம் தானே, லாபம் தானே. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவு? 100 ரூபாய்க்கு வாங்கி 225 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 125 ரூபாய் லாபம் வச்சிருப்பாங்களா? 100 ரூபாய்க்கு வாங்கி 225 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 125 ரூபாய் லாபம். ஸோ ப்ராஃபிட் 125 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே, இன்ட்டு 100 போடுவோம். இது ஃபார்முலா தான். 0 0 அடிச்சிடும்.
ஸோ 125% தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, 125% தான் லாபம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் அப்படியே கீழே வச்சிருக்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் 3 பொருளை 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 3 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2 ரூபாய். அதில் 2 பொருளோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? 3 பொருளை 2 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 2 பொருளை 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போனா என்ன செய்யணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை அடக்க விலையை விட 25% அதிகம், தள்ளுபடி 12% கொடுக்கப்பட்டால் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாப சதவீதம்னாலே நமக்கு என்னெல்லாம் தெரியணும்? செல்லிங் பிரைஸ் கண்டிப்பாக தெரியணும். சரியா? லாப சதவீதம் அப்படின்னாலே அடக்க விலை தெரியணும், செல்லிங் பிரைஸ் அதாவது விற்ற விலை தெரியணும். ஆனால் இங்கே விற்ற விலை இல்லைல்ல, நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, லாப சதவீதம் கண்டுபிடிக்கனாலே விற்ற விலையும் அடக்க விலையும் இருக்கணும். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 3 பிரைஸ் வரப்போகுது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, அடக்க விலை. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலை. ஓகே, சரி, எழுதிட்டீங்களா? இப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலையானது அடக்க விலையை விட 25% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடக்க விலை தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? குறித்த விலை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடக்க விலை தெரிஞ்சாதான் நான் குறித்த விலை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. சரியா? அடக்க விலையை நீங்கள் 100ன்னு வச்சுக்கிட்டீங்க. அதுலேருந்து 25% என்ன அதிகம்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலை. அப்போ 100லேருந்து 25 கூட்டினீங்கன்னா 125 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலையிலிருந்து 12% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எவ்வளோ சதவீதம் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா 12% தள்ளுபடி. தள்ளுபடிங்கிறதே எப்பவும் குறித்த விலையில் தான் நடக்கும். சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். 125ல் 12% என்னன்னு பாருங்க. அப்போ 125ல் 12% என்னன்னா 125 × 12/100. ஓகே, இந்த ரெண்டத்தையும் அடிச்சிடலாமா? நான் என்ன கிடைக்கும்னா 4 25 100, 5 25 125, ஒரு நாள் 4 முன்னாங்க 12. அப்போ 5 × 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபான்னு சொல்லி எம்ஆர்பி இருக்கு. சரியா? எம்ஆர்பி இருக்கு, அதில் 15 ரூபா டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருப்பாங்க? 125 ரூபாயில் 15 ரூபா போச்சுன்னா 110 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ 110 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. ரைட்டா? நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிளான விஷயம் தான். அடக்க விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதுல இருந்து 25 ரூபாய் அதிகம், 25% அதிகம்னா 100ல் 25% 25 தான். ஸோ 125 ரூபாய்க்கு குறித்த விலை இருக்கும். அதுல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% சாரி எவ்வளோ 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ 125 ரூபாயில் 12%னா 15 ரூபா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 125லேருந்து 15 கிடைச்சிங்கன்னா 110 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நார்மலாக அடக்க விலையும் தெரிஞ்சிச்சு, விற்ற விலையும் தெரிஞ்சுட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவு? 100ல் வாங்கி 110க்கு விற்கிறாங்க, 10 ரூபாய் லாபம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் × 100. ஓகே, இது ஃபார்முலா படி தான் போட்டிருக்கோம். ப்ராஃபிட் டிவைடட் பை அடக்க விலை × 100. ஓகே, 100 அடி போயிடும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10%. அப்போ லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் இங்கே வச்சிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலையானது அடக்க விலையை விட 50% அதிகம் அப்படின்னு சொன்னாங்களா? அது 50% சொல்லியிருப்பாங்க. நான் அதை ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நான் டைரெக்டாகவே போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபி வந்து 100, அடக்க விலை 100, குறித்த விலை 150, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரைட்டா? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 150ல் 10% என்னன்னு பாருங்க, ஒரு ஆன்சர் கிடைக்கும். 150லேருந்து அந்த ஆன்சர் கழிச்சிருங்க, விற்ற விலை கிடைச்சிரும். சரியா? விற்ற விலை கிடைச்சிரும். விற்ற விலை தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையற்ற மனிதர் எடையில் 250 கிராமுக்கு பதில் 200 கிராம் பயன்படுத்துகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் என்ன? ஓகே, ரைட். எடையில ஏமாத்துறாங்க அப்படின்னா குறைஞ்ச வேல்யூ தான் அடக்க விலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. எடையில ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா குறைவாக இருக்கக்கூடிய மதிப்பு தான் அடக்க விலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் கொடுக்குறாரு, ஆனால் கொடுத்ததா கணக்கு காட்டக்கூடியது 250 கிராம். அப்போ எவ்வளோ கிராம் கமிஷன் அடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் கமிஷன் அடிக்கிறார். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் கொடுத்ததா 200 கிராம் தான் கொடுக்குறாரு, ஆனால் கணக்கு காட்டினது 250 கிராம். அப்போ 50 கிராம் கமிஷன் அடிக்கிறார். லாபம் 50 கிராம். கம்மியாக இருக்கிறது தான் இடையில ஏமாத்துறாங்க அப்படின்னாலே கம்மியாக இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 200 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இன்ட்டு 100. அப்போ அடிச்சிடலாமா? 50 50 450 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 200. ஒரு நாள் 4 25 நாங்கள். அப்போ 25% தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம் அவருக்கு கிடைக்குது. 25%. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இடையில ஏமாத்துறாங்க அப்படின்னாலே கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 1000 கிராமிற்கு பதில் 800 கிராம். சரியா? 1000 கிராம் சொல்லி கொடுக்காரு, ஆனால் 800 கிராம் தான் கொடுக்குறாரு. அப்போ கமிஷன் 200, அடக்க விலை இந்த ரெண்டில் எதை எடுத்து போடுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா? இந்த 5 சம்மும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கேட்டது தான். அதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மும் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிச்சயமாக அதிகமாகும். கண்டிப்பாக நம்ம டேப் சென்ட்ரல் சேனலில் யூஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் பாஸ் பண்ணி காட்டுங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக உங்களை வருங்கால அதிகாரிகளை சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.